அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசியர் சிவதுர்கா பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சில தகவல்கள் உங்களுக்காக. என்னன்னா, ஒரு பூசணிக்காய், ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சை பழம், அமாவாசைக்கு அமாவாசை நீங்க உடைச்சிட்டு வர்றதுக்கு உங்க வீட்டில் உள்ள தீய சக்திகள், கண்ட்ரஷ்டி எல்லாம் வெளியே போய் உங்க வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரோட வாழ்க்கையுமே ரொம்ப நிம்மதியா பிரகாசமா இருக்கும். சரிங்களா? நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் மேடம், எல்லா இறை வழிபாடும் பண்ணிட்டேன், பட் என்னால் வாழ்க்கையில முன்னேற முடியல, எங்க திரும்பினாலும் பிரச்சனை மட்டும்தான் நிக்குது அப்படி சொல்றவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது மாதிரி ரொம்ப பிரச்சனையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னன்னா, இப்போ காலையில நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவை காகத்துக்கு படைச்சிட்டு வாங்க. தினமும் காலையில காகத்துக்கு உணவு படைச்சிட்டு வர நம்ம வாழ்க்கையில் உள்ள முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆயிடும். 7 சனி நடக்குது, பாத சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, சனி தொடங்கி இருக்கு, சனி தசை போகுது, என்ன நடந்தாலும் இத ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும் போது உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். நீங்க 1 மாதம் கண்டினியூவா பண்ணிட்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கிறது நீங்களே கண்கூடா பாப்பீங்க. அதுக்கப்புறமா அதுவே நீங்க பிராக்டிஸ் ஆயிடுவீங்க. அதை நீங்களுமே ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாங்க, இது 100% உண்மை. என்னன்னா, நீங்க அப்பெல்லாம் பாத்துங்க, நம்ம தாத்தாலாம் காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாத்தாலாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது பாத்தீங்கன்னா என்னடா அது காலைல காக்காக்கு சாப்பாடு வைக்கிறாங்க அப்படிலாம் யோசிப்போம். பட் உண்மை என்னன்னா, ப்ராக்டிக்கல் திங் அதால நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம தினமும் காகத்துக்கு உணவு படைச்சிட்டு வரும் பொழுது, காகம் சனீஸ்வர பகவானோட அவதாரம். ஸோ அவரோட வீரியம் குறைஞ்சி அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்குங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அமாவாசை. அது மட்டும் இல்லாம நம்ம மூதாதையருக்கு எதுனா கடன் செய்யாம விட்டுட்டோம், இதுவும் கவனிங்க. நம்ம மூதாதையரோட கடன் எதனா செய்யாம விட்டுட்டோம், இல்லைன்னா பித்ரு தோஷம் இருக்கு, யாரோ செஞ்ச பித்ரு தோஷம் தான் நம்மளை தாங்கும் இல்லையா? ஸோ பித்ரு தோஷம் இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் காலையில காகத்துக்கு உணவு அளிச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில அவ்வளோ பிரச்சனையும் சால்வ் ஆகி வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையும். ஆமா, இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவு நீங்க லைக் பண்றதன் மூலியமாவுமே உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சரிங்களா? அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ அமாவாசை அன்னை இருக்கு இல்லையா? அமாவாசை அன்னைக்கு பச்சரிசி கண்ணுக்குட்டிக்கு தானம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த நாள்ல ஒரு அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது நல்லது. அமாவாசை அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறதாலையும் பித்ருக்கடனை அடைக்க முடியும். அதே மாதிரி உங்க கையால செஞ்ச உணவுகளை பசுமாட்டுக்கு வைக்கும் பொழுதும் பித்ருக்கடன் தீரும். ஆமா, சரிங்களா? ஸோ இல்லை நான் மாடை தேடி எங்க போவேன் அப்படின்னா, ஒரு சில கோவில்களை கோஆலயம் இருக்கும். ஸோ அங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் நீங்க கீரை வாங்கி அன்னதானம் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு வகையில பசுக்கு உணவளிக்க வேண்டும். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் காகத்துக்கு உணவளிக்கணும்னு சொன்னேன், அடுத்து பசுக்கு உணவளிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப தேவையான பதிவு தான், அதை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு பூசணிக்காய், ஒரு தேங்காய், ஒரு எலுமிச்சை பழம் அமாவாசை அன்னைக்கு உடைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அமாவாசை அன்றுமே இது நம்ம கண்ட்ரஸ்டிலாம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறத்துக்கான வழி. பித்ரு தோஷம், சனியோட தோஷம் இதெல்லாம் தீர்றதுக்கான வழி என்னன்னா, காலையில காகத்துக்கு உணவளிக்கிறது, அடுத்து பசுவுக்கு உணவளிப்பது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் ஐக்கானை மறக்காதீங்க. நன்றி.